அண்டத்தில் சுழல்பவை ஆதிசக்தியே, கண்டத்தின் இயக்கமும் ஆதிசக்தியே. அண்டத்தில் சுழல்பவை ஆதிசக்தியே, கண்டத்தின் இயக்கமும் ஆதிசக்தியே. சப்த ரிஷிகளின் செயல் யாவும் ஆதிசக்தியே. ஓம் தியானமூலம் குரோர்மூர்த்தி பூஜாமூலம் குரோர்பதம் மந்திரமூலம் குரோர்வாக்யம் மோட்சமூலம் குருர்கிருபா. ஓம் ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய வித்மகே சர்வபூர்த்திகராய தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல குருவருளினாலே இன்றைய தினம் காயத்ரி ஸ்மிருதி 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். भवोद्विग्नमनानैव हृदुद्वेगं परित्यज कुरु सर्वास्वस्थासु शान्तं सन्तुलितं मनः. இதன் தமிழாக்கம்: மனிதன் ஆவேசத்தையும் இதயத்தின் உத்வேகத்தையும் விலக்கி எல்லா நிலைகளிலும் மனதை அமைதியாகவும் நடுநிலையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் தமிழாக்கம். எதிர்பார்த்த காரியங்கள் நடவாத போதும், கவலைப்படும் விடயங்கள் நடக்கும் போதும் மனிதனின் மனநிலை ஆவேசமடைகிறது. இந்த மனநிலை ஆவேசமடையும் போது ஹிருதயமானது உத்வேகம் அடைகின்றது, நிலை மாறுகின்றது, இதய நடை பாதிக்கப்படுகின்றது. ஆகவே எப்பேற்பட்ட நிலைகளிலும் இன்பமோ துன்பமோ எல்லா நிலைகளிலும் சமநிலையான மன ஓட்டத்தை பெறுதல் அவசியம். இந்த சமநிலையற்ற நிலை அறிவு, விசாரணை, விவேகம் இவை எல்லாத்தையும் மழுங்கடிக்க செய்கின்றது. ஒருத்தர் ஆவேசப்படும் போது, தன்னை அறியாமல் ஆவேசத்தில் இருக்கும் போது எடுக்கும் முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கும். அதை பின்னர் அறிந்து வேதனைப்படுவார். ஆகவே இந்த ஆவேச நேரத்தில் அறிவு செயற்படுவது கடினம். ஆகவே முடிவுகளை திடீரென்று எடுத்தல் ஆகாது. இப்படி அந்த அறிவு புத்தி வேலை செய்யாத சந்தர்ப்பத்தில் விசாரணை இருக்காது. நம்மை எதால இது நடந்தது, இதற்கு என்ன காரணம், இதுல இருந்து விடுபடுறது என்ன, அப்படி என்று அந்த விசாரணை இருக்காது, எடுக்க முடியாது. அதிலிருந்து மீள்றதுக்கு விவேகமான யுக்திகள் எடுக்க முடியாது, வழிமுறைகளை பெற முடியாது. இதனால் இதயத்தின் நடை முழுமையாக பாதிக்கப்பட்டு இதயமும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். ஸ்மிருதி எந்த காலத்திலேயோ உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த கால சூழலுக்கு 100% அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதாக உள்ளது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் இப்ப பாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த ஆவேசமும் இந்த உத்வேகமும் அடிக்கடி தாக்கத்துக்குள்ளாகும் போது
அவனது ஆயுள் குன்றும். ஹிருதயம் பலமிழந்தா ஆயுள் கம்மியாந்தானே, குறைந்தானே. இந்த உலகம் ஒரு மாயை. சித்தர்கள் அந்த காலத்திலே கூறியிருந்தார்கள், அனைத்தும் மாயை மாயை. அப்போ எல்லாம் நம்மளுக்கு அது மாயை என்றா என்ன அப்படின்றது சரியாக புரியாது. இப்போ புரிகிறது. இந்த உலகம் என்கிறது ஒரு மாயை. மாயை உலகத்துல வாழுகின்ற மக்கள் இந்த ஆவேசத்தாலும் இதயத்தின் உத்வேகத்தையும் விலைக்க எண்ணி முடியாமல் அவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தான். இது நான் தான் சொல்ல ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த ஸ்மிருதியில அப்பதைய சொல்லியிருக்காங்க. அவன் இந்த மாயை உலகத்திலிருந்து இந்த மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அது குருவாக இருக்கலாம், தெய்வமாக இருக்கலாம், பிரபஞ்ச சக்தியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தி, ஒரு சூக்ஷ்ம சக்தி மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அது எதன் மூலம் கிடைக்கிறது என்றால் காயத்ரி மந்திர ஜபம் மூலம் கிடைக்கிறது. காயத்ரி மந்திரத்தில் வரும் பர்கோ எனும் வசனத்தில் ப எனும் உச்சரிப்பு, அதாவது ஓம் பூர்புவஹ ஸ்வஹ ஓம் தட்சபிதோர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நக பிரச்சோதயாத். இந்த பர்கோ தேவஸ்ய தீமஹி அந்த 4வது பாதத்தில் வருகின்ற ப எனும் உச்சரிப்பின் அதிர்வலைகள், சூக்ஷ்ம கிரகண சக்திகள் சந்தர்ப்பத்திலேயும் நடுநிலையாக வாழும் தன்மையை பெற்றுத் தருகிறது. இதன் மூலம் ஹிருதயம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமான வாழ்க்கையையும் பெற்று நாம் வாழலாம். இப்போ பொதுவா நாம் பார்க்கணும், நமது உடல்ல உயிர் வாழ்றதுக்கு எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. மூளை, சமிபாட்டு தொகுதி, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல், இப்படியாக எத்தனையோ உறுப்புகள் உள்ளது. அதில் ஹிருதயத்தை மட்டும் இந்த ஸ்மிருதியில சொல்றாங்க. நாம சில வலைத்தளங்களையும் செய்தித்தாள்களையும் பார்த்திருப்போம். சில இராணுவ வீரர்கள் போர்க்காலத்தில் ஒரு பாதி தலை இல்லாம வாழ்கிறார்கள். அதை ஏதோ தெய்வாதீனமாக அது மூடி அது தப்பி வாழ்றார்கள். நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சில பிறக்கும் போதே சில பகுதி மூளை தலை குறைஞ்சிருக்கு, அதுவும் பார்த்துருக்கு. சிலர் ஒரு நுரையீரலோட வாழ்றாங்க. இங்கெல்லாம் நான் ஜெர்மனியில கூட எனது நண்பர் ஒரு நுரையீரலோடு வாழ்றாரு. கல்லீரல் பழுதாகுனா அது ஒரு 2 வருஷத்துல புதுப்பிச்சு எடுத்துரும். கிட்னி ஒன்று பழுதாகுனா ஒரு சிறுநீரகத்தோட கிட்னியோட வாழலாம். இப்படி உடல் உறுப்புகள் வாழக்கூடிய தன்மையில் இருக்கு. ஆனா இந்த ஹிருதயம் பலமிழந்தா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. ஆயுள் குன்றம் மட்டுமில்லை, எந்த முடிவுகளையும் சரியாக எடுக்க முடியாது. ஆகவே இந்த ஹிருதயத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இது நம்ம சிந்திக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விடயத்தை பற்றி எனது குருதேவர் காயத்ரி சித்தர் டாக்டர் R.K. முருகேஷ் சுவாமிகள், அவரின் குரு பண்டித் ஜி கன்யா யோகி சுவாமி. அவர் அம்பத்தூர்ல வாழ்ந்தாரு, இந்தியாவில். மக்களுக்கு அவரை கண்டுகொள்ள முடியாம போயிட்டு ஞானிகளும் யோகிகளும் தான் அவரை பற்றி
பேசுறதும், அவர் உபதேசம் கேட்கறதும், அவர்கிட்ட இருந்து தீட்சை எடுக்கிறதும், அவருடைய சக்திகளை பத்தி படிச்சு அவரை குருவாக எடுத்திருந்தாங்க. அவர் சாதாரணமா வாழ்ந்திருந்தாரு. ஜோசியம், வாஸ்து சாஸ்திரம், அஷ்டமா சித்திகளும் கைகூடப்பட்டவர். நீலகிரி காட்டுல அவர் இருந்து தமிழ்நாட்டுக்கு காத்துல பயணம் செய்து தமிழ்நாட்டுக்கு வந்து மசாலா பொடி, மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு இருந்த இடத்துல இருந்தே ஒரு யந்திரத்தை போட்டு அந்த யந்திரத்துல ஏறி நின்று உடனே அவங்க கிளம்பி அவங்களோட நீலகிரி காட்டுக்கு போவாங்க. அப்படி அந்த படிக்கின்ற காலத்திலேயே அந்த அட்டமா சித்தியோட வாழ்ந்தவங்க. நம்ம இப்ப எப்படி 18 சித்தர்களை போற்றுறோமோ அதே சக்தியோடு இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மகான் இந்த பண்டித்ஜி கன்யா யோகி. அவர் இந்த ஹிருதய சிகிச்சையை பத்தி, அதை பாதுகாக்க வேண்டிய முறைகள் பத்தி ஒரு காணொளி, ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கார், ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். அதை வந்து இப்ப நான் உங்களுக்கு போடுறேன். இதை நீங்க கேளுங்க. அவற்ற குரல் நாம் கேட்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மை வந்து அடைகிறது. அப்பேற்பட்ட மகான்களின் பாக்கியங்களை படிக்கிறது. இப்ப 18 சித்தர்கள் எழுதி வச்சு ஞானக்கோவையை படிக்கிறோம், வைத்திய நூல்களை படிக்கிறோம், இவ்வளவு விஷயங்களை படிக்கிறோம். இது அவர்களோட குரல் மூலம் நம்ம கேட்டது கிடையாது. ஆனா இந்த பெரிய மகாண்ட குரல் ஓசை நமது காதுல வந்து விழுகுதுண்டா நாம செய்த பாக்கியம் என்று எடுத்துக்கொள்வோம். பாம்பிங்கால் பாம்பறியும். இதை கேட்டா இந்த ஆன்மீக வழியில போராக்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்பேற்பட்ட ஒரு காணொலி நான் இதுல போடுறேன். அதனால இந்த ஸ்மிருதிக்குரிய விளக்கத்தை குறைவாகவே கூறியுள்ளேன். இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க. டாக்டர் பண்டித்ஜி கண்ணைய யோகி ஆத்ம யோக ஞான சபா. பெரும்பாலும் உலகத்திலே உள்ள எல்லா சமயங்களும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் அல்லது இறை சக்தி மனிதனுடைய இதயத்திலே இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். மனிதனுடைய எந்த அவயமும் போய்விட்டாலும் மனிதன் வாழலாம். கை இல்லாமல் மனிதன் வாழலாம், கண் இல்லாமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம். ஒரு நுரையீரலை எடுத்து விட்டவர்கள் வாழ்கிறார்கள், ஒரு மண்ணீரலை எடுத்து விட்டவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இருதயத்தை எடுத்து விட்டால், எடுப்பது இருக்கட்டும், நின்று விட்டால் அந்த நொடியிலே மனிதன் வாழ்க்கை முடிந்து விடும் என்று எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? அவ்வளவு முக்கியமான கருவி இருதயம். மற்ற எல்லாம் எப்படியோ இருக்கும், இருதயம் கொஞ்சம் பழுதுபட்டால் மனிதனுடைய வாழ்க்கை அதோ கதி ஆகிவிடும். ஆனால் துர்பாகியவசமாக இன்றைய மனிதன் தன்னுடைய ஆயுளை அன்னையின் கருவிலே ஆரம்பித்து அவன் மண்ணோடு மண்ணாக மடிந்து போகும் வரையிலே கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் இருதயை பற்றி எவனாவது கவனிக்கிறானா? அதை எப்படி காப்பாற்ற வேண்டும், அதை எப்படி பலப்படுத்த வேண்டும், எப்படி பத்திரம், எவனுமே நினைப்பதில்லை. அதன் பயன் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயில். நேற்று நன்றாக இருந்தார் சார், வந்தாரு உட்கார்ந்தாரு, ஹார்ட் ஃபெயில், க்ளோஸ். யாரு? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டுகளுக்கே இந்த விதம். நோயாளிகளின் இருதய நோயை கவனிப்பதாக சொல்லும் ஸ்பெஷல் டாக்டர்கள் கூட சிந்தனையினாலே, கவலைகளாலே இருதய உடனே நின்றுவிட, இறந்துவிட காண்கிறோம், பார்க்கிறோம். ஆக இருதயத்தை மனிதன் காப்பாற்றினால் அவன் நெடுநாள் வாழலாம். அவன் கண்காது போயிருந்தாலும் அவன் வாழலாம் எப்படியோ. ஆனால் இருதயம் ஒரு நிமிடம் நின்றால் அவன் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று நமக்கு தெரியும் அல்லவா? ஆக அப்படிப்பட்ட இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது, அதை சீக்கிரமாக பழுதடையாமல் எப்படி காப்பாற்றுவது என்பதை யோக முறையிலே நாங்கள் இங்கே விளக்குகிறோம், உறுதி அளிக்கிறோம். நாங்கள் சொல்வதை போன்ற பயிற்சிகளையும் உணவு முறைகளையும் யார் செய்தாலும் அவர்களுடைய இருதயம் நெடுநாளைக்கு பலமாயிருக்கும், சீக்கிரமாக பழுதடையாது. இருதய நோய்கள் பல அவர்களுக்கு தானாக குணமாகும். எத்தனையோ இடங்களிலே இருதய நோய்களாலே அவஸ்தைப்படுபவர்களுக்கு இன்றைய மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இது பெரியது, ஆபரேஷன் செய்ய வேண்டும். அதுவும் இந்தியாவிலே இல்லை,
அமெரிக்காவுக்கு சென்று நீ ஆபரேஷன் செய்து கொண்டால்தான் உங்களுடைய இருதயம் சீரடையும் என்று கூட மருத்துவர்கள் சொல்ல, பாவம் ஏழைகள் அமெரிக்காவுக்காவது போகவாவது அப்படியே சோர்ந்து இன்னும் சில மாதங்கள் வரையிலே வாழக்கூடிய அவர்கள் மருத்துவர்களின் இந்த பயங்கர கூற்றுகளை கேட்டு உடனே மடிந்து போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். இருதயம் கோளாறடைய ஒரு முக்கிய காரணம் மனதிலே எழும் உணர்ச்சிகள், உத்வேகங்கள். மனதிலே ஒரு உத்வேகம், கோபம், ஆத்திரம், பயம் இவை எழுந்தால் அந்த உத்வேகம் உடனே இருதயத்தை பாதிக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? அதிக கோபமாயிருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் நடையை பாருங்கள், மிக அதிகமாக துடிக்கும். அப்பொழுது அதன் சக்தி எவ்வளவு தூரம் செலவாகிவிடும். அதே மாதிரி பயமாயிருக்கும் பொழுது இருதயம் நடுங்கும். மிகவும் கவலையாயிருக்கும் பொழுது இருதயம் மந்தமாய் வேலை செய்யும். அதனுடைய இயற்கை வேலை கூட நடக்காது. இப்படி மனிதனுடைய உத்வேகங்கள், உணர்ச்சிகள் இருதயத்தை பாதிக்கின்றன. ஆனால் இன்றைய மனிதனோ காலை எழுந்தது முதல் மாலை வரையிலே விதவிதமான தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறான். பத்திரிகையை படிக்கிறான், அவன் அப்படியானான், இவன் இப்படியானான், அந்த கட்சி இப்படி ஆயிற்று, என்று படிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாமல் உணர்ச்சிகள் எழுகின்றன. பைத்தியக்காரன் உணர்ந்து கொள், அந்த ஒவ்வொரு உணர்ச்சியும், தேவையற்ற ஒவ்வொரு உணர்ச்சியும் மிகவும் வாழ்க்கைக்கு தேவைப்படும் இருதயத்தை பலகீனப்படுத்துகிறது என்று அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆக மனிதனுடைய உத்வேகங்கள், உணர்ச்சிகள் மனிதனுடைய இருதயத்தை பலப்படுத்துகின்றன அல்ல, மனிதனுடைய இருதய பலத்தை குலைக்கின்றன என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியோ ஆக எதனாலும் இருதயம் பலகீனம் அடைந்து விட்டது. திடுமென அதிகமாய் துடிக்கிறது. திடுமென இருதயத்தினுடைய துடிப்பு குறைகிறது. இருதயத்தினுடைய அறைகளிலே பலவிதமான கோளாறுகள் ஏற்பட்டு விடுகிறது. இப்படியாக எத்தனையோ இருதய நோய்கள், சில சாதாரணமான சிகிச்சைக்கு உட்படாத இருதய நோய்களும் உண்டு. அவைகளை பற்றி நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டியதில்லை. பொதுவாக இருதயம் முழுவதற்குமாக வரக்கூடிய நோய்களை யோக சிகிச்சை மூலம் குணப்படுத்தி இருக்கிறோம் ஆயிரக்கணக்கிலே. இன்று மேலைய நாடுகளிலே கூட இருதய சிகிச்சைக்கு யோக சிகிச்சையை பெரும் மருத்துவர்கள் கையாளுகிறார்கள். அதன் பயனாக எத்தனையோ பயங்கரமான இருதய நோய்கள் குணமாயிருக்கின்றன. ஆக நாங்கள் இந்த கேசட்டின் மூலமாய் பலகீனப்பட்ட, நோய்பட்ட உங்கள் இருதயத்தை பலப்படுத்தும்படியான யோக முறைகளை சொல்லுகிறோம். இந்த முறைகளை நீங்கள் சிரத்தையோடு பரிபாலனம் செய்து வந்தீர்களே ஆனால் உறுதி கூறுகிறோம், உங்கள் இருதயம் நாளுக்கு நாள் பலப்படும். அதனுடைய கோளாறுகள் குணமாகும். அதனுடைய நோய்கள் விலகும். இதனுடைய முடிவு உங்கள் ஆயுள் நீளும். நீண்ட காலம் நீங்கள் வாழலாம். மனிதனின் ஆயுள் கணக்கு இருதய நடையிலே இருக்கிறது என்று தெரியுமா? இருதயம் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை துடித்தால் மனிதன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்வான் என்று கணக்கிறது. அந்த நடை அதிகமாய் துடித்தால் மனிதனுடைய காலம் குறைந்து விடும் என்று கணக்கிறது. இயற்கையாக மனிதனுடைய இருதயம் மந்தமாக, நோய்பட்டு அல்ல, நோயினால் அல்ல, உத்வேகத்தால் அல்ல, இயற்கையாக குறைந்து நடந்தால் மனிதனுடைய ஆயுள் நீளும் என்பது யோக வித்தை கண்டறிந்த பெரிய உண்மை. ஆக நாங்கள் இப்பொழுது யோக சிகிச்சை மூலம் உங்கள் நோய்பட்ட இருதயத்தை பலப்படுத்தவும், நோயை குணப்படுத்திக் கொள்ளவும் மட்டுமல்ல, உங்களுக்கு இருதயம் நன்றாயிருக்கிறது சார், எனக்கு ஒரு நோயும் இல்லை, இருதயம் நன்றாய் என்றாலும் கூட இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் எதிர்காலத்திலே உங்கள் இருதயம் எளிதாக சுலபமாக நோய்வாய்ப்பட்டு விடாமல் பலப்பட்டு நெடுங்காலம் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தராமல் உங்கள் இருதயம் உங்கள் வாழ்க்கையை அதிகரித்து நிச்சயமாக உங்களுக்கு உதவும். அப்படிப்பட்ட யோக வித்தைகளை நாங்கள் இப்போது இந்த கேசட்டிலே சொல்லுகிறோம். நீங்கள் சிரத்தையோடு பக்தியோடு செய்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். இருதய நோய்களை பலப்படுத்த, குணப்படுத்த, இருதயத்தை பலப்படுத்த முதன்மையான தேவை, மிகவும் முக்கியமான தேவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல். நீங்கள் எவ்வளவு தூரம்
உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் இருதயம் மிகவும் பலமாக வேலை செய்யும். அதனுடைய நோய்கள் தானாகவே விலகி போகும். நெடுநாளைக்கு உங்கள் இருதயம் பலத்தோடு இருக்கும். ஆனால் வாயிலே சொல்வது எளிதுதான், மனதிலே நினைப்பதும் ஆமாம் சார் நான் கூட அப்படித்தான் இது எல்லோரும் சொல்லக்கூடியதுதான். ஆனால் சமயம் நேரும் பொழுது, சூழ்நிலை எதிர்ப்படும் பொழுது உணர்ச்சிகளுக்கு உள்ளாமல் இருப்பதற்கு சாதாரண மனிதனால் முடியாது. அவன் எவ்வளவு நினைக்கலாம், நான் இதற்கெல்லாம் உட்பட மாட்டேன் உணர்ச்சிகளை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது நடக்காது. தகுந்த சூழ்நிலை அவனை எதிர்ப்பட்டால் நிச்சயமாய் அவனை மறந்து அவனுக்கு தெரியாமலே உணர்ச்சிகளுக்கு உள்ளாதான் இருதயம் பலகீனப்படும். அதை கட்டுப்படுத்த சாதாரணமாக முடியாது. எங்கள் யோக சாதனையிலே பிரத்யாகாரம் என்ற கேசட்டை வாங்கி அதிலே சொல்லி இருக்கும் முறையை முறையாக நீங்கள் பயின்று வந்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி விடலாம். உணர்ச்சி, பயம், கோபம், தாபம் இவைகளை கட்டுப்படுத்தினாலே உங்கள் இருதய நோய்கள் 100க்கு 50 பங்கு அப்பொழுதே குணமாகிவிடும். உங்கள் இருதய பலம் 100க்கு 105 வளரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக முதல் சிகிச்சை யோகைக்கு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உணர்ச்சிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். தகுந்த ஞானத்தினாலே, பிரத்யாகார சாதனையினாலே இதை நீங்கள் வென்று விட்டீர்களே ஆனால் உங்கள் இருதயம் அகாலத்தில் நின்று விடுமோ என்ற அச்சம் உங்களுக்கு தேவையே இல்லை. அது பரிபூர்ணமாக வேலை செய்யும். ஆக முதலிலே இருதயத்தை பலப்படுத்த வேண்டும், இருதய நோயை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, இன்று மனிதன் எதை உண்பது, எப்பொழுது உண்பது, எப்படி உண்பது என்பதை அறவே மறந்து விட்டான். உணவு என்பது எதற்காக என்பதையே மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. எதையோ வாய்க்கு சுவையாக இருந்தால் எப்பொழுதும் உண்டு கொண்டே இருக்கலாம். உண்பது மனிதனுடைய வாழ்வின் அடிப்படை என்று மனிதன் கருதி விட்டான். அது உடல் போஷணைக்காக, உடலிலே உள்ள அவயவங்களுக்கு தேவையான ஒரு சத்தை கொடுப்பது என்பதை மனிதன் மறந்துவிட்டு வாய்க்கு சுவையாக இருந்தால் அதை எந்த நேரத்திலே எப்படியும் கூட உண்டு கொண்டே இருக்கு. அப்படி இருந்தால் இருதயம் நிச்சயமாக சீக்கிரம் பழுதடைந்து விடும். இருதயத்தை பலப்படுத்த வேண்டும், இருதய நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்று கருதுபவன் உணவிலே மிகவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். குறித்த சில உணவுகளைத்தான் அவன் உண்ண வேண்டும். இல்லாவிட்டால் இருதயம் பலமடையாது, சீக்கிரம் பழுதுபட்டு போய்விடும். முதலிலே இருதயத்தை கெடுக்கும் பானங்கள் குடி முதலியவை. அது மட்டுமல்ல, அதிகமாய் காப்பி தேயிலையும் கூட இருதயத்தை பலப்படுத்தும். காப்பி தேயிலை குடிக்க கூடாது என்ற அர்த்தமல்ல, மிகவும் குறைவாக, மிகவும் தேவையான அளவு மட்டும், ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் அது உபயோகப்படுத்தலாம். மற்றபடி அதிகமாய் காப்பி தேயிலை உபயோகப்படுத்தினால் இருதயம் பலகீனப்பட்டு குடி முதலான போதைப் பொருள்கள் இருதயத்தை அப்படியே மென்று தின்பதை போல பாழாக்கிவிடும் என்று சொல்லவும் வேண்டாம். ஆக இருதயத்தை காப்பாற்ற வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் குடி முதலான பழக்கத்தை, புகையிலையை வில்லும் பழக்கத்தை, புகை குடிக்கும் பழக்கத்தை நிறுத்தியே ஆக வேண்டும். அதை நிறுத்தினாலே உங்களுக்கு பலம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உணவிலே ரொம்பவே அதிகமாய் காரம், புளிப்பை சேர்த்துக் கொள்ளும். வாய்க்கு சுவை, வயிற்றுக்கு அது என்ன செய்யும் என்று அவர்கள் கவனிப்பதில்லை. இந்த உணவு வயிற்றுக்கு போனால் நமக்கு நன்மை பயக்குமா என்று எவன் சீர்தூக்கி பார்க்கிறான்? வாய்க்கு சுவையாய் இருக்கிறதா, சாப்பிடும். ஆக காரத்தையும் புளிப்பையும் அதிகமாய் சாப்பிட்டால் இருதயம் கோளாறடையும், இருதயம் பலகீனப்படும். ஆக உணவிலே முதலிலே காரத்தையும் புளிப்பையும் குறைத்தாக வேண்டும். மற்றொன்று, இன்று ஏன் சார் பலகாரம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? பலகாரம் பண்ணா லட்டு, பூந்தி, அது இது, ஓம்பொடி, காரா பூந்தி என்று நினைக்கிறார்கள். உண்மையிலே அந்த சொல் அது அல்ல. பழ ஆகாரம். என்ன பழத்தை நீங்கள் சாப்பிட்டீர்கள் உணவிலே தெரியும் அல்லவா? பழங்கால விருந்துகளிலே முதலிலே வாழைப்பழத்தையாவது எல்லாருக்கும் வைப்பார்கள். பிறகுதான் சாப்பாட்டிலே காரம் முதலானவைகளை போடுவார்கள். ஏன்? பழம் உணவின் ஒரு முக்கிய அம்சம். பழம் இல்லாத உணவு பூர்ணமான உணவல். ஏதோ ஒரு பழம், நல்ல பழம், அந்த பழத்தை ஆகாரத்தோடு மனிதன் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
அதை தேர்ந்தெடுத்து சில பழங்களை ஒதுக்கித்தான் விட வேண்டும். இருதயத்தை பலகீனப்படுத்தும் பழங்கள் உண்டு. எப்படியோ முதலில் பழ ஆகாரம். உங்கள் உணவிலே இருதயத்தை பலப்படுத்தும் ஒரு நல்ல பழத்தை உணவோடு பகலிலோ இரவிலோ சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமாக மனிதர்கள் நினைக்கிறார்கள் மஞ்சள் வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது என்று. இல்லை, அதிகமாய் மஞ்சள் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் இருதயம் பலகீனப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக செவ்வாழையை சாப்பிட்டீர்களே ஆனால் இருதயத்திற்கு பலம் வரும். இருக்கட்டும். அதல்லாமல் இருதயத்தை பலப்படுத்தும் பழங்கள் சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, கருப்பு திராட்சை முதலியவை இருதயத்தை பலப்படுத்தும். ஆக இவைகளில் ஏதாவது ஒன்றை உங்கள் உணவோடு இரவும் பகலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தாலே உங்கள் தக்காளி பழத்தை அளவோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பலர் தக்காளி என்ற உடனே அது ரொம்ப உடம்புக்கு நல்லது சார் என்று விடாமல் தினசரி அதிக அளவில் சேர்க்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு உடலை கடிக்கும், நோயை உண்டாக்கும். ஆக தக்காளி பழத்தை அளவோடு நல்ல பழுத்த பழமாக அவ்வப்பொழுது மட்டும் சேர்த்துக் கொள்ளலாம், எப்பொழுதுமே சேர்த்துக் கொள்ளக் கூடாது. மாம்பழம் முக்கணிகளிலேயே முதன்மையானது, அதிக சுவையானது என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இருதய நோய் உள்ளவர்கள் மாம்பழத்தை அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது. இவையெல்லாம் இருக்கட்டும். நான் இப்பொழுது எந்த நிலையிலே உங்கள் இருதயம் பலகீனப்பட்டு இருந்தாலும் அதை பலப்படுத்தும்படியான ஒரு நல்ல முறையை சொல்லுகிறோம். இதை நீங்கள் செய்து பயன்படுத்தி வந்தால் ஆஹா, நிச்சயமாய் உங்கள் இருதயம் வெகு சீக்கிரத்திலே நல்ல பலப்பட்டுவிடும். அதாவது வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கேரட், பசலைக்கீரை இவைகளை சன்னமாக அரிந்து சுத்தம் செய்து ஒன்றாக கலந்து கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கொண்டு எலுமிச்சை ரசத்தை புரிந்து வைத்துக் கொண்டு அதை அப்படியே சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் உங்கள் இருதயம் நன்றாக பலப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் இதை போன்ற பல முறைகளை எமது யோகியரின் ரகசிய உணவு முறை என்ற நூலிலே காணலாம். அதிலே கிடைக்கும் சில பழங்களை கொண்டு இருதயத்திற்கு நல்ல பலம் தரும்படியான செய்முறைகள் கூறப்பட்டுள்ளன. நிற்க உணவிலே அதிக அரிசி சாதம் சாப்பிடுவதை விட அதிக அளவிலே கோதுமையை சேர்த்துக் கொள்வது இருதயத்திற்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது என்று சொல்ல வேண்டுமா? இருதய நோயுடையவர்கள் எண்ணெயை சேர்த்துக் கொள்ளவே கூடாது, கொழுப்பு பதார்த்தங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் கொஞ்சமாக வெண்ணெயை மட்டும் சேர்த்துக் கொள்ளலாம், வேற எதையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. காய்கறிகளை எல்லாம் சூப்பாக வைத்து போச்சு தினமும் ஒரு கப் காய்கறி சூப் சாப்பிடுவது இருதயத்திற்கு ரொம்ப நல்லது. அன்று கடலை, பச்சை பட்டாணி, பருப்பு வகைகளிலே கொஞ்சமாக இவைகளை சேர்த்துக் கொண்டு உபயோகப்படுத்தி வருவது இருதயத்திற்கு பலம் தரும். மற்றபடி கடலை பருப்பு இவைகளை அதிகமாய் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லவும் வேண்டுமா? ஆக இப்படிப்பட்ட உணவு முறைகளை சற்று மாற்றிக்கொண்டு பின்னாலே என்ன மருந்துகளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லுகிறோம். முதலிலே இந்த உணவு முறைகளை நீங்கள் அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். இன்னொன்றும் எச்சரிக்கை செய். இன்று பலர் டால்டாவை உபயோகப்படுத்துவது ரொம்ப நல்லது என்று நினைக்கிறார்கள். நல்ல எண்ணெய்களுக்கு பதிலாக டால்டாவை இல்லை. நீங்கள் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவரானால் தயவு செய்து இனிமேல் டால்டாவை உபயோகப்படுத்தவே வேண்டாம். சுத்தமான நல்லெண்ணெய் இவைகளை அல்லது சுத்தமான கடல் நல்லெண்ணெயை விட இருதய நோயுடையவர்களுக்கு கடல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக் கொள்வது நல்லது. ஆக டால்டாவை அடியோடு மறந்து விடுங்கள். நெய் போட்டுக்கொண்ட ஒரு வேளையிலே கொஞ்சமாக உருக்கிய நெய்யை ஒரு டீஸ்பூன் முதல் சாதத்திலே போட்டு பிசைந்து சாப்பிட்டு விட்டு பிற்பாடு உங்கள் சாதத்திலே உபயோகப்படுத்துவதை நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட்டால்
பிற்பாடு யோக முறையிலே இருதய நோய்களை குணப்படுத்தி இருதயத்தை பலப்படுத்தும்படியான முறைகளை சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லும் பயிற்சிகளை ஒவ்வொன்றாக நாங்கள் சொல்லும் அளவிலே செய்து வர வேண்டும். ஆத்திரப்பட்டு என் இருதயத்தை உடனே பலப்படுத்தி விடுகிறேன் என்று நாங்கள் சொல்லும் எல்லா ஆசனங்களையும் எல்லா பயிற்சி முறைகளையும் சுவாச முறைகளையும் கூடவே செய்து வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். எந்த பயிற்சியையும் அளவுக்கு மீறி செய்யவே கூடாது. பயிற்சி செய்யும் இடம் சுத்தமான நல்ல காற்றுடைய இடமாய் இருக்க வேண்டும். அங்கே காற்றை இன்னும் சுத்தம் செய்வதற்காக நல்ல ஒரு ஊதுவத்தியை குளித்து தூரமாக வைத்து புகை படியக்கூடாது. அந்த வாசனை மட்டும் காற்றின் வழியாக பரவ வேண்டும். அப்படியாக அமைப்பை ஒன்று உண்டாக்கி கொண்டு அந்த இடத்திலே உட்கார்ந்து நாங்கள் சொல்லும் பயிற்சியை செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்கள் இருதய நோய்கள் குணப்பட்டு உங்கள் இருதயம் நல்ல பயமடையும் என்பதிலே சந்தேகமில்லை. முதல் பயிற்சி சவாசனம். படம் 1 பாருங்கள். அதிலே செய்முறையும் சொல்லப்பட்டு படுத்துக் கொள்ளுங்கள். தளர்ச்சியாக படுங்கள். இரு கால்களையும் சற்று விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரு உள்ளங்கைகளையும் மேலே பார்த்தபடி பக்கவாட்டங்களிலே வையுங்கள். தலையை ஒரு பக்கமாக சிறிது தாழ்த்தி வையுங்கள். திருப்பி வையுங்கள். பேசாமல் இருங்கள். மனதிலே எதையும் எண்ண வேண்டாம். உடல் முழுவதும் தளர்ச்சியாய் இருக்க காலிலோ கையிலோ எங்கேயும் விரைப்பிரிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். தளர்ச்சியாக இருக்க வேண்டும். உடலை பற்றியும் கவலைப்படாதீர்கள். மெதுவாக படுத்துக் கொண்டு மனதை உடலிலே இருந்து பிரித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை இருந்தால் அந்த தெய்வத்தின் மந்திரங்களை உச்சரிப்பதிலே மனதை ஈடுபடுத்திக் கொண்டிருங்கள். அதெல்லாம் இல்லாவிட்டால் மனதிலே சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், பலம் என்ற வார்த்தைகளை மெதுவாக சொல்லிக் கொண்டிருங்கள். அல்லது கருத்துப்பதிவு முறை ஆட்டோ சஜஷன் தெரிந்தால் அந்த முறையிலே உங்கள் இருதயத்தை பலப்படுத்தும் கருத்துப்பதிவை செய்து கொண்டிருக்கலாம். நாளுக்கு நாள் என் இருதயம் பலப்பட்டு வருகிறது, என் இருதயம் வெகு சீக்கிரத்திலே பூர்ண பலமுடையதாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட கருத்து வாக்கியங்களை அமைத்துக் கொண்டு சவாசனத்திலே படுத்துக் கொண்டு அதை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த சவாசன முறையை தினம் 3 அல்லது 4 முறை ஒவ்வொரு வேளையும் குறைந்தது 5 நிமிஷமாக நீங்கள் செய்தால் இதுவே உங்கள் இருதயத்திற்கு நல்ல பலத்தை கொடுக்கும். ஏன்? இருதயத்திற்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். மனம் வேறு வகையிலே திரும்பி வைப்பதனாலே இருதயத்தை அழுத்துவது குறையும். இருதயத்திற்கு அழுத்தம் குறைவதனாலே அது நன்றாக வேலை செய்யும். ஆக சவாசனம் முதலிலே 1வது படத்திலே சொல்லியபடி தினம் 3, 5, 4, 5 வேலைகள் செய்யுங்கள். இதுவே உங்களின் இருதயத்தை பலப்படுத்துவதற்கு மிக பெரிய பயிற்சியாகும். ஆக ஒரு வாரம் அல்லது 10 நாள் வேறு எந்த பயிற்சிகளையும் செய்யாமல் சவாசனம் என்ற இந்த பயிற்சியை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள். முதலிலே உடனே குணம் காண வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள். மெதுவாகத்தான் குணம் கிடைக்கும். இந்த ஒரு பயிற்சியை மட்டும் தவறாமல் செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு மெதுவாக நோய்கள் குணப்படத் தொடங்கும். அதற்கு பிறகு நாங்கள் பின்னாலே சொல்ல போகும் வேறு ஆசனங்களை நீங்கள் செய்து பழகலாம். நிச்சயமாய் வெகு சீக்கிரத்திலே உங்கள் இருதயம் நல்ல பலமடை. இப்படி ஒரு வாரம் செய்த பின் பிறகு இப்பொழுது சொல்ல போகும் 2வது பயிற்சியை முதலிலே செய்யுங்கள். இதற்கு உத்தான பாதாசனம் என்று பெயர். படம் 2 பாருங்கள். படுத்துக் கொள்ளுங்கள். கால்களை நீட்டி வையுங்கள். கைகளை பக்கவாட்டத்திலே உள்ளங்கை மேல் பக்கம் இருக்கும்படியாக வையுங்கள். மூச்சை லேசாக உள்ளே இழுத்தபடி இரு கால்களையும் எவ்வளவு தூரம் உங்களாலே முட்டி மடக்காமல் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்குங்கள். முட்டியை மடக்க கூடாது. அப்படியே இரு கால்களையும் தூக்குங்கள். தூக்கிய நிலையிலே 1-2 வினாடிகள் இருந்து பிறகு மூச்சை விட்டபடி கால்களை சமதரையிலே கொண்டு வாருங்கள். இப்படி விட்டு விட்டு 3 முதல் 5 முறை செய்யுங்கள். இப்படி செய்தபின் மறுபடியும் இதற்கு முன் சொன்ன சவாசனத்தை விடாமல் செய்யுங்கள். இப்படி ஒரு வாரம். ஆக 2வது வார பயிற்சியிலே இப்பொழுது சொன்ன உத்தான பாதாசனம், அதோடு
முன் பயிற்சியிலே சொன்ன சவாசனம் இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும். இதை இப்படி செய்தபின் அடுத்த வாரம், அதாவது 3வது வாரம் முதலிலே இப்பொழுது சொல்ல போகும் பவனமுக்தாசனம் என்பதை செய்யுங்கள். படம் 3 பாருங்கள். படுத்துக் கொள்ளுங்கள். லேசாக மூச்சை உள்ளிழுத்தபடி இரு கால்களையும் உயரத் தூக்கி முட்டியை மடக்கி முட்டிகள் வயிற்றுக்கு பக்கத்திலே வரும் அளவுக்கு மடக்குங்கள். அதே சமயம் இரு கைகளையும் இரு முட்டிகளின் மேலே வைத்து தலையை அல்லது மேல் உடலை லேசாக எவ்வளவு தூரம் உங்களால் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்குங்கள். இந்த நிலையிலே 1-2 வினாடிகள் அப்படியே இருந்து பிறகு மூச்சை விட்டபடி லேசாக மறுபடியும் கைகளை எடுத்துவிட்டு கால்களை நீட்டி பழைய சமநிலைக்கு வாருங்கள். இப்படி 5 முறை முதல் 8 முறை செய்யுங்கள். இதை செய்த பிற்பாடு முன் சொன்ன உத்தான பாதாசனம் மறுபடியும் 5 முறை 8 முறை செய்யுங்கள். அதன் பிறகு சவாசனம் கூடிய நேரம் வரையிலே செய்தாக வேண்டும். இது 3வது வார பயிற்சி. இந்த பயிற்சியுடன் 3வது வாரத்திலே இருந்து உடல் பயிற்சி மட்டும் அல்லாமல் சுவாச பயிற்சி ஒன்றையும் நான் சொல்ல போகிறேன். சுவாச பயிற்சி என்ற உடனே பிராணாயாமம் என்ற சொல்லை கேட்டு அநேக புத்தகங்களை படித்து அநேக சன்னியாசிகள் சாதுக்களுடைய சொற்களை கேட்டு மிகவும் குழப்பமடைந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்லும் பயிற்சியை மட்டும் நீங்கள் கவனமாக செய்து வாருங்கள். வேற எந்த பயிற்சியையும் செய்ய வேண்டாம், வேறு ஒன்றையும் செய்ய வேண்டாம். தளர்ச்சியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். பத்மாசனமோ சித்தாசனமோ ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஆசனத்திலே, ஒன்றும் தெரியாவிட்டால் சுகாசனம், அது சாமான்யமாக உட்கார்வோமே, அந்த ஆசனத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கைகளை விரல்களை மடக்கி அடி வயிற்றின் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். எவ்வளவு தூரம் மெதுவாக நீங்கள் சுவாசத்தை எந்த மூக்கிலே என்று கவனிக்க வேண்டாம், எந்த நாடியிலே எந்த கலையிலே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எந்த மூக்கிலே வந்தாலும் சரி, நீங்கள் சுவாசத்தை கூடுமான வரையிலே நிதானமாய் ஒரே சீராய் கூடுமான அளவு உங்கள் நுரையீரலின் உயர்ந்த பகுதிக்கு காற்று வரும் வரையிலே மூச்சை இழுங்கள். இழுத்த பிற்பாடு உங்களுக்கு முடியுமானால் மட்டும் 1-2 வினாடிகள் இழுத்த மூச்சை நுரையீரலிலே அடக்குங்கள். நுரையீரலிலே அப்படியே அடக்கிவிட வேண்டும். தொண்டையிலோ மூக்கிலோ காற்று இருக்கக்கூடாது. அப்படி அடக்கிய பின் மறுபடியும் மூச்சை அதே போல நிதானமாக மெதுவாக கடைசி வரையிலே முழு காற்றும் வெளியிலே வரும் வரையிலே காற்றை மெதுவாக விடுங்கள். விட்ட பிற்பாடு 1 அல்லது 2 வினாடிகள் மறுபடியும் காற்றை இழுக்காமல் இருங்கள். மறுபடியும் அடுத்தபடி முன்போலவே மெதுவாக நிதானமாக காற்றை உள்ளே இழுங்கள். இப்படியாக ஒரு தடவை இழுத்து ஒரு தடவை விடுவதற்கு ஒரு வட்டம் என்று பெயர். முடியுமானால் 3 வட்டத்திலிருந்து 5 வட்டம் தினமும் இனிமேல் செய்து கொண்டு வாருங்கள். ஆக 3வது வாரத்திலே இருந்து முதலிலே வயிற்றிலே முட்டியை மடக்கி வைக்கும்படியான பவன முக்தாசனம் 3 முதல் 5 தடவை. 2வது வாரத்திலே செய்த உத்தான பாதாசனம் 3 முதல் 5 வரையிலே. 3வது சவாசனம் செய்யும் முன்பாக இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். இந்த மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். அதாவது நான் சொன்னதைப் போல மெதுவாக நிதானமாக நுரையீரல் நிறைய காற்றை இழுத்து முடியுமானால் 1-2 வினாடிகள் மட்டும் காற்றை உள்ளே அடக்கி மறுபடியும் நிதானமாக முழு மூச்சையும் வெளியிலே விட்டு 1-2 வினாடிகள் இழுக்காமல் இருக்க வேண்டும். இப்படியான இதை 3 முதல் 5 தடவை அல்லது 8 தடவை செய்யுங்கள். செய்த பிற்பாடு மறுபடியும் பரிபூர்ணமாக சவாசனத்திலே படுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நேரம் முடியுமோ அத்தனை நேரம் சவாசனத்திலே இருங்கள். இப்படியாக செய்தபின் அடுத்த வாரம் இதுவரை சொன்ன இதே பயிற்சியை செய்யுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அதாவது முதலிலே பவன முக்தாசனம் 5 முதல் 8 வரையிலே, அடுத்து உத்தான பாதாசனம் 5 முதல் 8 வரையிலே, அதற்கு பிறகு முன் சொன்ன மூச்சு பயிற்சி பிராணாயாமம், மெதுவாக காற்றை உள்ளிழுத்து 1-2 வினாடிகள் அடக்கி காற்று முழுவதையும் வெளியிலே விட்டு 1 வினாடிகள் காற்றை இழுக்காமல் இருக்கும் இந்த பயிற்சியை 5 முதல் 8 தடவை செய்துவிட்டு இப்பொழுது கூட ஒரு வேலை செய்யுங்கள்.
படத்தை பாருங்கள். 7வது படத்தை. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சவாசனம் செய்வதற்கு முன்பாக இதை செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்யும் பொழுது இதை கூட செய்ய வேண்டும். கைகளை விரித்து, இருதயம் எங்கிருக்கு என்று தெரியுமல்லவா? படத்தையே பாருங்கள். அந்த இடத்திலே கைகளை விரித்து இருதயத்தின் மேலே வைத்துக் கொண்டு அதே பிராணாயாமத்தை, காற்றை மெதுவாக உள்ளிழுத்து நிறைய 1 வினாடிகள் அடக்கி, மறுபடியும் காற்றை நிறைய கீழே விட்டு 1 வினாடிகள் காற்றை இழுக்க, அதே பயிற்சியை செய்யுங்கள். ஆனால் இப்பொழுது அப்படி செய்யும் பொழுது இருதயத்தின் பேரிலே வைத்திருக்கும் கையை மெதுவாக மேலும் அழுத்தக்கூடாது. மிகவும் மெதுவாக, லேசாக தடவி கொடுப்பதைப் போல மேலும் கீழும், பக்கவாட்டமும், இடமிருந்து வலமும், வலமிருந்து இடமுமாக கையை மூச்சு பயிற்சி ஆகும் வரையிலே லேசாக தெரியுங்கள். அழுத்தக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. கையை மெதுவாக அதன் மேலே, இருதயத்தின் மேலே பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்படியாக இருதயத்தை மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதெல்லாம், மூச்சு பயிற்சியின் எல்லா பகுதிகளிலேயும் கையை மட்டும் இருதயத்தின் மேலும் கீழும், வலமும் இடமும், வலமிருந்து இடமும், இடமிருந்து வலமுமாக சுற்றுவது. இப்படியாக கையை இருதயத்தின் பேரிலே வைத்து சுற்றிக் கொண்டிருக்க வேண்டும். இதற்கு பிராணதாரணை என்று பெயர். அதாவது முதலிலே சுவாசத்தை நீங்கள் இழுக்கும் பொழுது அதிகமாக பிராணசக்தியை இழுக்கிறீர்கள். அந்த பிராணசக்தி உடல் மற்ற பகுதிகளுக்கு போய்விடும் அல்லவா? அப்படி போகாமல் இருதயத்திற்கு அதிக சக்தி கிடைப்பதற்காக உங்கள் கை வழியாக பிராணன் வெளியிலே பாயும் என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பெரிய பெரிய யோக சிகிச்சைகளை எல்லாம் கை வழியாகத்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்திருக்கும். ஆக அந்த கையை இருதயத்தின் பேரிலே வைத்துக் கொண்டு அதே மூச்சு பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிகமான மூச்சிலே இழுக்கப்படும் அதிக பிராணசக்தி உங்கள் கையின் வழியாக